கிரிக்கெட் அணியினுடைய உபத்தலைவராக பணியாற்றக்கூடியவர். இவ்வளவு கடினமானதோடு சேர்த்து தன்னுடைய கற்றலையும் சமாந்தரமாக கொண்டு சென்று வெற்றிகளை பெற்றுள்ளக்கூடியவர். பெறுவர்களுக்கு பின்னாக இப்போது மனநிலை எப்படி இருக்கிறது? எனக்கு வந்து மிக சந்தோஷமாக இருக்குது. எங்களோட பெற்றோரும் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்குது இந்த ரிசல்ட்ஸை கேட்டு. இதோட வந்து நான் கொஞ்சம் பேருக்கு நன்றிகளை தெரிவிக்கணும் என்று நினைக்கிறேன். இந்த கல்வி என்பதை தாண்டி இணைப்பாட விதான செயற்பாடு அந்த துறைகளுக்குள்ள ஈடுபடணும் அப்படி என்ற ஆர்வம் எப்படி உங்களுக்கு லெவல் படிக்கிற அண்ணாமரெல்லாம் கிரவுண்டுக்கு விளையாடுறதை பார்த்தா எனக்கு இந்த கிரிக்கெட் அத்லெட்டிக்கில் வந்து ஒரு ஆர்வம் ஒன்று வந்தது. நாங்களும் இப்படி ப்ளே பண்ணணும், இந்த அண்ணாமரமாய் வரணும்ன்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துச்சு. எனக்கு இந்த விடியல் ஒலிம்பி படிக்கிறதெல்லாம் செட் ஆகுது. நான் இன்று வரைக்கும் ஒரு நாள் விடியல் ஒலிம்பி படித்ததில்லை. அதை நைட்லான் கூட எக்கனாமிக்ஸ் தான் பயிற்சிகள் செய்வேன். நம்ம பயிற்சி செஞ்சுன்னு இருக்க டைம் போகிறதும் தெரியாது, அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கூட எக்கனாமிக்ஸ்லேயே நான் செஞ்சுட்டு இருப்பேன். அப்படி கட்டாயம் நான் இந்த எல்லாம் சொன்னேன் சேர்த்து வச்சு படிக்கிறேன். ஆனால் அந்த சேர்த்து வச்சு படிக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி செய்யலை. நான் சேர்த்து வச்சு படிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி எனக்கு ஒரு மனநிலை இருந்தது. பெறுபர்களுக்கு பின்னாக கடின முயற்சி எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதான் வெற்றியினுடைய கதைகளாக தொடர்ந்து நாங்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை பேசுகிறோம். திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கம் மூலமாக உங்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய இதே போன்ற கதைக்களங்களுடையவர்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற விடயத்தையும் பதிவு செய்கிறேன். சாருஜ் இருக்கிறார். யாழ்ப்பாணம் இந்துக்களிலிருந்து தான் இவர் இந்த பரீட்சைக்கு தோற்றியிருந்தவர். கலைப்பிரிவிலே 2A ஒரு B பெறுபேறு. ஆனால் இதற்கு பெறுபர்களுக்கு மறுபக்கமாக பார்த்தால் தடகள ரீதியாகவும் விளையாட்டு அந்த துறைகளில் வந்து பல்வேறுபட்ட பணிகள். அதே போல யாழ்ப்பாணம் இந்துக்களினுடைய கிரிக்கெட் அணியினுடைய உபத்தலைவராக பணியாற்றக்கூடியவர். இவ்வளவு கடினமானதோடு சேர்த்து தன்னுடைய கற்றலையும் சமாந்தரமாக கொண்டு சென்று வெற்றிகளை பெற்றுள்ளக்கூடியவர். பெறுவர்களுக்கு பின்னாக இப்போது மனநிலை எப்படி இருக்கிறது? வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய யாழ்ப்பாணம் இந்திய கல்லூரிக்கும் IBC தமிழுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்போ எக்ஸாம் எழுதினா அப்புறம் வந்து பெறுபர்கள் வந்திருக்கு. எனக்கு 2AB நான் கலைத்துறையில் வந்து தோற்றியிருந்தேன். நான் எனக்கு வந்து மிக சந்தோஷமாக இருக்குது. எங்களோட பெற்றோரும் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்குது நம்ம இந்த ரிசல்ட்ஸை கேட்டு. இதோட வந்து நான் கொஞ்சம் பேருக்கு நன்றிகளை தெரிவிக்கணுமென்று நினைக்கிறேன். முக்கியமாக எங்களது பாடசாலைக்கும் அதிபருமான செந்தில்மாறன் சாருக்கும், அடுத்த பகுதி தலைவர், எனக்கு பயிற்றுவித்த எல்லா ஆசிரியர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் என்று நான் நினைக்கின்றேன். சரி, இந்த பாடசாலை இந்த கல்வி என்பதை தாண்டி இணைப்பாட விதான செயற்பாடு அந்த துறைகளுக்குள்ள ஈடுபடணும் அப்படி என்ற ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்து? எனக்கு கிரேட் 5ல் நான் பொஸ்கோவில் படிச்சினான். அதுக்கு பிறகு ஜெஃப்னாண்டு கிரேட் 6க்கு வர வழி கிடைக்கான். முதல் வந்து படித்து கொண்டு இருந்த A-level படிக்கிற அண்ணாமரெல்லாம் கிரவுண்டுக்கு விளையாடுறதை பார்த்தான் எனக்கு இந்த கிரிக்கெட் அத்லெட்டிக்கில் வந்து ஒரு ஆர்வம் ஒன்று வந்தது. நாங்களும் இப்படி ப்ளே பண்ணணும், இந்த அண்ணாமரமாய் வரணுமென்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் அதை நோக்கி நான் பயணிக்க வலிக்கிட்டு நான் கிரேட் 6, 7லேயே கிரிக்கெட் ப்ராக்டிஸை போடிக்கிட்டு டீமில் செலக்ட் ஆகி அது பிறகு லாஸ்ட் இயர் 2024 மட்டும் 19ல் பிக் மேட்ச் வைஸ் கேப்டனாக இருந்தேன் நான். அப்படி அது மாதிரி அத்லெட்டிக்கில் வந்து ஹவுஸ் கேப்டனாக இருந்தேன் நான், அத்லெட்டிக் கேப்டனாக இருந்தேன் நான், இறுதியாக மாணவ முதல்வனாகவும் இருந்தேன் நான். இவ்வாறான எனது பயணம் பாடசாலைகளில் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து பங்களிப்பு செஞ்சேன். சரி, இறுதி பரீட்சை பெறுபவர்கள் இப்படி வந்திருக்கிறது. அதோடு சேர்த்து இவ்வளவு துறைகளையும் சேர்க்கிறீர்கள். அதுக்கு முதல் தவணை பரீட்சைகளோ அல்லது ஒரு வகுப்பும் தாண்டி கொண்டு போய்க்கல உங்களுடைய பெறுபவர்கள் புள்ளிகள் கற்றலும் இணைப்பாட விதான செயற்பாடுகளும் எப்படி சமாந்தரமாக போனதா? என்னுடைய கருத்துன்றா படித்தா விளையாடி கொண்டு படிக்க இல்லாதன்னு எல்லாரும் கூடுதலாக சொல்லுவேன். ஆனால் அப்படி இல்லை. படிக்கிறவன் வந்து எப்பயுமே படித்து கொண்டு இருப்பான். ஆனால் விளையாடுறவன் வந்து கட்டாயமாக அதை பேலன்ஸ் பண்ணுவான். இப்போ என்னென்னு சொல்ல வர்றது, கட்டாயம் எல்லாருமே நார்மலாக எல்லாருடைய கருத்தும் இருக்குது. படிக்கிறவன் மட்டும்தான் விளையாடுறவன் படிக்கவே மாட்டான்ன்ற மாதிரி. ஆனால் விளையாடுறவன் கட்டாயம் எப்படியாச்சும் அதை பேலன்ஸ் பண்ணி படித்து தருவான். இப்போ நான் வந்து நார்மலாக நைட்டில் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் எங்களுக்கு மார்னிங் அடுத்த ஈவினிங்கில் நடக்கும். இப்போ மச்சண்டா வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் மட்டும் கிரவுண்டுக்கு நிற்போம். நைட் வந்து தான் வீட்டை போகிறது. அப்போ நைட் வந்து நான் அப்படியும் போனால் அப்படின்னு டயர்டாக இருக்கும் ஃபுல் டைம். அப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நித்திர வந்துட்டு ஒரு 8:30க்கு பிறகு தான் படிக்க வலிக்கிறது. எனக்கு இந்த விடியல் ஒலிம்பி படிக்கிறதெல்லாம் செட் ஆகுது. நான் இன்று வரைக்கும் ஒரு நாள் விடியல் ஒலிம்பி படித்ததில்லை. அதை நைட்லான் கூட எக்கனாமிக்ஸ் தான் பயிற்சிகள் செய்வேன். நம்ம பயிற்சி செஞ்சு கொண்டு இருக்க டைம் போகிறதும் தெரியாது, அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கூட எக்கனாமிக்ஸ்லேயே நான் செஞ்சு கொண்டிருப்பேன்.
அப்படி கட்டாயம் நான் இந்த எல்லாம் சொன்னேன் சேர்த்து வச்சு படிக்கிறேன். ஆனால் அந்த சேர்த்து வச்சு படிக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி செய்யலை. என்னை சேர்த்து வச்சு படிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி எனக்கு ஒரு மனநிலை இருந்தது. அதனால் நான் ஒவ்வொரு நாளும் அன்றன்றாடம் படிக்கிறது வந்து அன்றன்றாடம் படிச்சிருவேன். அப்படி இல்லை நான் இப்போ வெளி மாவட்டத்துக்கு நீ மச்சுக்கு போனால் கிளாஸஸ் எல்லாம் மிஸ் ஆகும். அப்போ நான் கிளாஸஸ் போகாட்டிக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கிடுவோம். இல்லை சார்கிட்ட கிட்ட அரட்டையும் கொப்பி வாங்கி நாங்கள் அந்த நோட்ஸை எப்படியாச்சும் இன்றைக்கு நான் படிக்காம விட்டுட்டேன்டா நாளைக்கே சேர்த்து அதை எப்படியாச்சும் படிக்கணும்ன்ட்டு படிச்சிடுவேன். அந்த வச்சு படிக்கிறன்றது சரி வராதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதால் நான் ஒவ்வொரு நாளுமே படித்தேன். ஆனால் நான் விடியல எழுப்பி படிக்கல, எப்பயுமே நைட்லாம் படிக்கிறது. இப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன் நான். சரி, தரம் 5 புலமைப்பரிசு பெற்ற சித்தி பெற்று யாழ்ப்பாணம் இந்த கல்லூரிக்கு வாரீங்க. நிறைய அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்து விடுற பெற்றோருடைய மனநிலை வந்து இங்கே விட்டால் ஏதோ ஒரு நிலைக்கு வந்துடுவான் அப்படின்றது நிறைய பெற்றோருடைய இது. படித்து ஒரு நல்ல ஆளாக வந்துடுவான் அப்படின்றது யோசனை. அப்படி வரக்கூடிய அந்த சூழலில் வந்து பாடசாலை சூழல் உங்களுக்கு இந்த விளையாட்டுத்துறை மீதான ஆர்வத்தை உருவாக்குகிறது. விளையாட்டில் ஈடுபட தொடங்குறீங்க, அதில் பிரகாசித்து கூட இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வீடு, அதை தாண்டக்கூடிய பாடசாலை ஆசிரியர்கள் அல்லது தனியார் கல்வி ஆசிரியர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க? நீங்கள் படிப்போடு சேர்த்து இந்த விஷயத்தில் அதிக ஈடுபாட்டை கொடுக்குற அந்த சந்தர்ப்பத்தில் கூடுதலாக வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் செய்கிறவனுக்கு எல்லா இடத்தையும் இப்போ படிப்புன்ட்டு பார்க்க சில நேரம் எதிர்ப்புகள் வேற பார்க்கும். கூடுதலாக வீட்டு என்ன நடந்துச்சு? எங்களோட வீட்டை வந்து எப்பயுமே கூட சப்போர்ட் தான். எங்களோட வீட்டை அம்மாவோ அப்பாவோ எல்லாருமே நல்ல சப்போர்ட். ஸ்போர்ட்ஸ்னாலே காணிப்பேன். நான் விடிய மச்சுக்கு போனேன், கிரிக்கெட் மச்சுன்னா நான் விடிய மச்சுக்கு போய்க்க அம்மாலாம் கேட்டு இங்கே மச்சன் எல்லாம் சொல்லி அம்மாவை கொண்டு தான் ட்ராப் பண்ணிட்டு வந்து நான் இப்போ மச் முடிஞ்சு வீட்டை வரைக்கும் கேட்பார். அப்பா அங்கே பேர் அம்மா அங்கேப்பா என்னம்மா இன்னைக்கு மச் என்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேட்பினோம். அதை மாதிரி தான் நான் அத்லெட்டிக் மீட்டுக்கு போனாலும் மீட்டுக்கு போயிட்டு வந்து வந்தோன்னே அப்பா அப்பா அம்மா 2 பேருமே கட்டாயம் கேட்பினோம். என்னம்மா இன்றைக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன செய்த நீ, என்ன பிளேஸ் கிடைச்சதுன்னெலாம் கேட்பினோம். அப்படி எனக்கு நாங்கள் மேட்ச் லொஸ்டண்டா சரி அடுத்த மேட்ச் பார்த்துக்கொள்ளலாம்ன்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுவினோம். அடுத்தது வந்து நான் அப்படி அத்லெட்டிக் மீட்லேயும் அப்படி தான் இது இந்த வருஷம் இந்த மீட்டில் கிடைக்காட்டி சரி அடுத்த மீட் வருந்தான் அடுத்த மீட்டில் பார்த்துக்கொள்ளலாம்ட்டு எனக்கு எப்பயுமே வீட்டை ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தவ வீட்டுக்காரர். இப்போ சில வீட்டை விட மாட்டேன் நம்ம ஸ்போர்ட்ஸுக்குண்டா மற்றது டைம் கிளாஸுக்கு போகாமல் என்னண்டு நீ ஸ்போர்ட்ஸுக்கு போகிற அப்படின்ட்டு சில பிரச்சனைகள் இருக்குங்க எங்கள் வீட்டை. ஆனால் எங்களோட வீட்டை வந்து எங்களுடைய அம்மா அப்பா எனக்கு எங்களோட பேரண்ட்ஸ் வந்து அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலை, எப்பயுமே சப்போர்ட்டிவாக தான் இருந்தவ இந்த ஸ்போர்ட்ஸுக்கு. அதோட வந்து கிளாஸ் டீச்சர்ஸ் மாதிரி இப்படி பிரச்சனைகள் நான் 2-3 தடவை கிளாஸுக்கு போகாவிட்டு பேச்சு வாங்கியிருக்கிறேன். பேரண்ட்ஸை கூட்டின்னு சொல்லியிருக்கணும், நான் அம்மாவை கூட்டின்னு போய் கதைச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து நான் இப்போ கிளாஸில் வந்து அப்படி பேச்சுகளும் சில ஸ்கூல்லையும் வந்து நான் சில பாடங்களுக்கு போகாமல் கிரவுண்டுக்கு மச்சிலே அப்படி நின்றுவேன். அப்போ சில நேரம் பாடத்துக்கு போகிறேன். அப்போ கொஞ்சம் மிஸ் ஒருக்கா பேசினவா. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகாவே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண வலிக்கிறேன். ஏன்னா அதுக்கு பிறகு ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாமுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க வலிக்கிறேன். நான் படிக்கணுமெண்டு நான் அந்த ரெகுலராக படிச்சுட்டு வரதால அதை வச்சு நார்மலாக நான் படிச்சுட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கிறதால டேர்ம் எக்ஸாமில் வந்து டீச்சர்ஸும் ஸ்போர்ட்ஸ் செஞ்சு கொண்டு நல்ல மார்க்ஸ் எடுக்கிறான்னு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தவங்க. சரி, அம்மாவை கூப்பிட்டு பாடசாலையோ அங்கேயோ ஆசிரியர் கூப்பிட்டு இந்த விஷயத்தை கதைக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னேன்? நான் நேற்று அம்மாட்ட சொன்னேன், இல்லை அது பிரச்சனை இல்லை விடுங்க, சும்மா இப்படி டீச்சர்ஸ் பேசுவினோம், அதை கண்டு கொள்ளாதீங்கோ, நான் அதை அடுத்த எக்ஸாமில் பார்க்கலாம், இல்லாட்டிக்கு ஏதாவது அப்படி அதை அப்படி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அம்மா அதுக்கு ஒன்றும் கதைக்கவே இல்லை? இல்லை அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன். அம்மா சொல்லிட்டு சரியா பார்ப்போம்ன்றுவா. சரி, அப்படி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒவ்வொரு துறைக்கு அல்லது ஒரு போட்டிகளுக்கு போய் வருகிற போதே அதனுடைய பெறுபர்கள் அடைவு மட்டங்களை எதிர்பார்க்கிறார்கள். இது ஒரு வாழ்க்கையினுடைய அடுத்த படிக்க போகிறதுக்கான ஒரு திறவுகோல். இதை வெற்றி பெற்றக்கூடியவர்கள் அடுத்த தளங்கள் நோக்கி போவார்கள். ஏனையவர்களுக்குமே வாய்ப்புகள் நிறையவே கொட்டி கிடக்கிறது. பெறுபர்கள் வருகிற அந்த நேரம் என்ன நடந்தது? பெறுபர்கள் வரைக்கும் நான் வீட்டை அம்மா தங்கச்சி கிளாஸுக்கு விட போயிட்டு அப்பா ஒர்க்கில் இருந்தவர். அப்போ நான் வீட்டை தனித்தன் நான் எனக்கு ஃப்ரெண்ட் தான் ஒருத்தன் குரூப்பில் லிங்க் போட்டிருந்தேன், ரிசல்ட்ஸ் வந்துட்டாமட்டு. அப்போ நான் உள்ளே போய் பார்த்தேன், எனக்கு முதல் லோட் ஆகிட்டு இருந்தது, எனக்கு வரையில. பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் வந்துச்சுது 2AB. நான் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் தான். சந்தோஷமாக இருந்தது. நான் அம்மா கூட நான் கால் பண்ணி சொன்னான் இப்படி ரிசல்ட்ஸ் என்ன. பேரண்ட்ஸும் அம்மா அப்பாவுமே நல்லா சந்தோஷப்பட்டாங்க. சரி, பெறுபர்கள் இப்போ திருப்தி தருகிறதா? தருகிறது. சரி, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இந்த பரீட்சை, கற்றல், இந்த நடவடிக்கைகள் பாடசாலைகள் இந்த தூரம் உங்களுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது? முக்கியமாக நான் சொல்ல வேணுமெண்டா செந்தில்மான் எங்களோட பிரின்சிபலுக்கு தான் நான் மிக்க நன்றி ஒன்று தெரிவிக்கணும். அவர் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தவர் எனக்கு. நான் வந்து 3 பாடம் ஆர்ட்ஸில் எடுத்தினான், எக்கனாமிக்ஸ், ICT, லாஜிக். அதில் வந்து எங்களோட ஸ்கூலில் லாஜிக்ன்ற ஒரு பாடம், அளவையியலும் விஞ்ஞான முறையும் என்ற பாடம் வந்து எங்களோட ஸ்கூலில் இல்லை. ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்லேயே எங்களோட ஸ்கூலில் இல்லை.
ஆனால் நான் பிரின்சிபல்கிட்ட போய் செக்ஷன் 8ஆல் பிரின்சிபலோட மீட் பண்ணி சார் நான் இப்படி படிக்க போகிறேன் இந்த பாடம்னு சொல்லி சார் என்ன அதுக்கு சப்போர்ட் பண்ணி படிக்க வச்சோம். சரி நீ எக்ஸாம் எழுதும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் ஸ்கூலில் பாடம் இல்லை அப்படி இருந்துமே எடுக்க வச்ச லாஜிக் என்ற பாடத்தை. நான் வந்து தனியார் கல்வி நிலையத்திலான் படித்தேன் நான் இந்த பாடம். படித்து அந்த அந்த நான் சார்கிட்ட சொன்னேன் நான் கட்டாயம் இந்த பாடம் எடுத்து நான் ஏ எடுத்துருவேன்ண்டு. அது மாதிரி எனக்கு 2AB பெறுவர் வந்தது. லாஜிக் வந்து ஏ பெற்றுக்கொண்டு நான். அதை விட எனக்கு வந்து எங்களோட கோச்சஸ் அலன் சார், கோகுலன் சார், அடுத்தது மாஸ்டர் இன்சார்ஜ் தயாபாலன் சார் இவையெல்லாம் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருந்தவ. இப்போ நான் ப்ராக்டிஸுக்கு போயிட்டு திரும்பி வீட்டு வரும் வரைக்கும்லாம் டைம் எங்கள் வீட்டை போயிட்டீங்களா அப்படின்லாம் கேட்பினோம். கேரிங் இருப்பினேன் நல்லா. அதை விட்டு மார்க்ஸ் இல்லாமல் தயாபாலன் சார் 2 கோச்சஸுமே நல்ல என்ன மாதிரி மார்க்ஸ் இது கிளாஸுக்கு ஒழுங்காக போறியா அப்படின்னுக்கிட்டு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தவ. சரி, ஒரு கிரிக்கெட் அணியினுடைய உபத்தலைவர், அதுவும் பெருந்துடுப்பாட்ட போட்டி, இந்துக்களின் போரில் வந்து அது ஒரு பிரபலமாக பேசப்படக்கூடிய விஷயம், நிறைய பேர் பார்வையிடக்கூடிய அந்த போட்டி. அந்த போட்டியில் ஒரு அணியை வழிநடத்தக்கூடியதுக்கு உதவியாக இருந்து கொண்டு படிக்கிறது ஒரு சவாலான விஷயம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? இல்லை அவ்வாறு நான் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இந்த ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படி செஞ்சபடி தான் புதிய ஆளுமைகள் இருக்கிறதால தான் அது விளையாட்டில் நான் ஈடுபட்டதால என்னால் படிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நான் வெறும் படிப்பை மட்டுமே நம்பி நான் தனியே கல்வியில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் இந்த பெறுபேறை பெற்றிருப்பேன் எனக்கு தெரியவில்லை. சரி, திருப்பி வந்து பள்ளிக்கூடத்தில் இந்த பெறுபேறை சொல்கிறீங்க, உங்களுடைய அணி சார்ந்திடக்கூடிய வீரர்களிட சொல்கிறீங்க, அல்லது உங்களுடைய நண்பர்களிட சொல்கிறீங்க, அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் பாடசாலை சமூகம் உள்ளிட்டவர்கள்?